अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டான பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகான ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து லிம்கா பாட்டில். ஸோ இந்த மாதிரி ஷேப் உள்ள பாட்டிலாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்றும் பெருசாக இதில் வேலை கிடையாது. இந்த மேல் போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது வந்து கரெக்டாக நம்ம ஒரு ரவுண்ட் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா. இதில் வந்துட்டு ஏதாவது பிசு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிசர் வச்சுட்டு அப்படியே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கவுத்து வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாட்டிலை வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பிளாக் கலர் அண்ட் காப்பர் கலர் யூஸ் பண்ண போகிறேன். பிளாக் கலர் லைட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் வந்து ஸ்பாஞ்சால் தொட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்பாஞ்சால் நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துலையுமே டக்குன்னு நம்ம வந்து அடிச்சிடலாம். இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே பிளாக் கலர் அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர் கலர் யூஸ் பண்ணி நான் ஒரு ட்ராயிங் மாதிரி வரைய போகிறேன். ஸோ நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த நிமிஷம் எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் இந்த பாட்டில் மேலே வரைய போகிறேன். இந்த நெக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பாட்டம் சைட்லேயுமே ஒரு லைன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ட்ராயிங் ரொம்ப அழகாக பண்ணுவீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ராயிங் வந்துட்டு இதில் நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த பாட்டிலோட இந்த மேல் சைட்லேயுமே வந்துட்டு ஒரு லைன் மாதிரி பட்டையாக அடித்து விட்டுருக்கேன் இந்த காப்பர் கலர். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் வரைகிறேன். ஸோ இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இல்லைனா இதே மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் வந்திருந்தது ஃபைனலாக. இந்த பிளாக் கலருக்கும் இந்த காப்பர் கலருக்கும் உள்ள காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி கலர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கோல்டு கலர் இல்லை சில்வர் கலர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போது மேலே போட்ட அந்த டிசைன்குள்ளார எல்லாமே குட்டி குட்டியாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வரைஞ்சி கவர் பண்ணிக்கலாம். இது வந்து குட்டி பசங்க வந்து அழகாக ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம வந்து இன்றைக்கி ஹார்ட் க்ளூகன் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பெயிண்ட் பண்ணி ட்ராயிங் பண்ணுறோம், அவ்வளோதான். தாராளமாக குட்டி பசங்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகான அவுட்புட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஜஸ்ட் வந்து இது ஈஸியான ஒரு ட்ராயிங் தான். இப்போது இந்த பாட்டம் சைடில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு திரும்பியும் அது உள்ளே வந்து இந்த மாதிரி திரும்பியும் வரைஞ்சி விட்டு ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம மிடில் வந்து அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்புறம் நான் வந்து என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நிறையா குட்டீஸ் வந்து கேட்பீங்க. பிளாக் கலர் பார்த்திங்கன்னா நார்மல் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காப்பர் கலர் பார்த்திங்கன்னா இது வந்து மெட்டாலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு பாட்டில் வந்துட்டு 25 rupees தான். நம்ம நிறையா விதமான கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அதை விட கீழே இன்னொரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுலேயுமே நமக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து லைன் போடுறேன். லைன் போட்டுட்டு
இது ஃபுல்லாவுமே லைன் போட்டதுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு அந்த சைடில் இருந்து லைன் போட்டதுக்கப்புறம் கிராஸாக அவ்வளோதான் டிசைன் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு பாட்டில் கிராஃப்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே வந்துட்டு உங்கள்கிட்ட கிளாஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நம்ம இது ஃபுல்லாவுமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. உள் சைடில் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் போல் நான் வந்துட்டு இந்த காப்பர் கலர் பெயிண்ட் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ பார்க்கும்போது இது ஒரு பாட்டோட அந்த லுக் வந்து வரும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு இது வந்து நமக்கு காற்றுல வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு உள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் ஜல்லி கல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நம்ம ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாட்டில் அப்படிங்கிற மாதிரி இல்லை பாருங்கள். மண்பானையில் செஞ்ச அந்த கலைப்பொருள் மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் தான் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இந்த காப்பர் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஃப்ளவர் வேஸ் எப்படி இருக்குங்கிறதையுமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈஸியான ஃப்ளவர் வேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தினம் தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.